வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்வீட் கார்ன் சூப்பு. இந்த ஸ்வீட் கார்ன்ன்றது இப்போ நிறைய கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. முன்னாடிலாம் கிடைக்காது, அமெரிக்கன் கார்ன்னு சொல்லுவாங்க, ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். இப்போ கிடைக்கிறதே பார்த்தா முக்கால்வாசி ஸ்வீட் கார்ன் தான் கிடைக்குது. அதை வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு சூப் பண்ண போகிறோம். ஏன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் அந்த ஸ்வீட் கார்ன்னால் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அதை வச்சு நம்ம சூப் செய்து கொடுத்தோன்னா இஷ்டமாக சாப்பிடுவாங்க. அது எப்படி செய்யறதுன்னு போவோம். தேவையான பொருட்கள் பார்த்துருவோம். அதுக்கு ஸ்வீட் கார்ன் சூப்புக்கு தேவையான பொருட்கள்: வேக வைத்த ஸ்வீட் கார்ன் 3/4 கப், எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன், பூண்டு 2லேருந்து 3 பற்கள் சின்னதாக பொடியாக நறுக்கியது, வெங்காயம் 1, கேரட் 1, பீன்ஸ் 3, எலுமிச்சை சாறு 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மிளகுத்தூள் தேவையான அளவு, சோளமாவு 2 டீஸ்பூன். செய்முறைக்கு போயிடுவோம். ஃபஸ்ட்டு வந்து இதை வேக வச்சு வச்சுருக்கேன். ஸ்வீட் கார்னை வந்து தண்ணி விட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். அதை அப்படியே அரைச்சிப்போம். நம்ம இப்போ இந்த ஸ்வீட் கார்னை அரைச்சிப்போம். இங்கே பாருங்கள், இது நல்லா அரைஞ்சிருக்கு. இப்போ நான் இதை வடிகட்டி எடுத்துக்க போகிறேன். ரொம்ப திப்பி திப்பியாக இருந்தால் நல்லா இருக்காது. சூப்புன்றதால நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா இப்போ நான் போட்டிருக்க 1 கப்பு இதுக்கு 4 கப்பு வரும் உங்களுக்கு சூப்பு. 1 கப் கார்னுக்கு 4 கப் செய்யலாம். இதெல்லாம் ரொம்ப ஈஸி. வெறும்னா காய்களை வதக்கி நம்ம என்ன வேணுமோ இப்போ கார்ன் சேர்க்க போகிறேன் நான். அதுவும் சூப்பு நெச்சே கொஞ்சம் கொஞ்சம் காய் இருந்தாலே போகிறோம். ஏன்னா அதில் அதிகமாக நம்ம தண்ணி தான் சேர்ப்போம். கார்ன் நெச்சே நம்மளுக்கு இந்த ஃபைபர் சேரும், நிறைய ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. கான்ஸ்டிபேஷன்லாம் தவிர்க்கும் இந்த இது கார்ன். இந்த மாதிரி பாருங்கள், இந்த திப்பி இருந்தாக்கா ரொம்ப வாயில் அகப்படும், நார் நாராக அகப்படும். இப்போ நம்ம சில சமயம் க்ரன்ச்சியாக வெஜிடபிள்ஸ் போடுறோம், அது வேறு மாதிரி இருக்கும். இது வந்து நார் நாராக படுங்க வாயிலங்கிறதுக்காக தான் அதை வடிகட்டிடுறோம். ஏன்னா இவங்க வந்து வாயில் படணும், க்ரன்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மறுபடியும் இதெல்லாம் ஏன் வடிகட்டுறாங்கன்னு நினச்சிக்காதீங்க. அதுக்கு தான் நான் வந்து விளக்கமும் கொடுத்துட்றேன். இது அப்படியே தனியாக இருக்கட்டும். நம்ம காயெல்லாம் வதக்கிக்கலாம். இப்போ நம்ம கேஸில் வந்து ஸ்டவ்வில் இதை வச்சுக்கிட்டோம், பாத்திரம் வச்சுக்கிட்டோம். ஆன் பண்ணிடுறேன். இது சூப்புக்கெல்லாம் நிறைய எண்ணெய் வேணுங்கிறது இல்லை, சும்மா காய் வதங்குற அளவு ஊற்றினா போகிறோம். எண்ணெய் பிரிகிற அளவு ஊற்றணும் அப்படிலாம் கிடையாது. பூண்டு, வெங்காயம், அப்புறம் ஒரு காயாக சேர்க்கணும். இந்த சூப் வந்து நம்ம கார்னை வந்து வடிகட்டி எடுத்துட்டதால அதில் தண்ணி தான் சேர்க்க போகிறோம். இந்த காயெல்லாம் வந்து
அப்படியே தான் சாப்பிட போகிறோம். க்ரன்ச்சியாக அப்படியே இருக்கும். சூப்பு குடிச்சிக்கிட்டே அதுக்கு எதுக்கும் நம்ம சைட் டிஷ் கூட வேண்டாம். இந்த காயே நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. ஏன்னா எல்லா சூப்புமே வந்து அரைச்சி சாப்பிட்டாக்கா நல்லா இருக்காது. ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி சாப்பிட்டா தானே நல்லாயிருக்கும் விதவிதமாக. அதனால தான் வந்து வேரியேஷன்ஸ் காமிக்கிறேன். ஒன்று அரைச்சி ஒன்று வந்து அப்படியே சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரி. உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன், திட்டமான உப்பு. வெங்காயம் வதங்கச்சே சேர்த்தா சீக்கிரம் வதங்கிடும். கேரட்டு, ஃபஸ்ட்டு அதை ஹார்டாக இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு போட்டுருங்க. கேரட் வந்து குடமிளகாவை விட ஹார்டாக இருக்கும். அதை முதல் போட்டு வதக்கிடுங்க. அடுத்தது பீன்ஸு. ஸோ இந்த சூப்புக்கு வந்து இந்த கேரட் பீன்ஸ் தான் நல்லாயிருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து நல்லா நறுக்குன்னு வேணும் காய் அப்படின்னா கொஞ்சம் வதங்கினாலே போதும், எடுத்துக்கோங்க. கொஞ்சம் சாஃப்ட்டு கொஞ்சம் ஹார்டாக இருக்கணும்னா கொஞ்சம் நேரம் வதக்கிக்கோங்க. இப்போ இதிலே வந்து நான் அந்த கார்னை ஊற்ற போகிறேன். எலுமிச்சம்பழம் வந்து ஆப்ஷனல் தான். அதாவது புளிப்பாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் எலுமிச்சம்பழம் சாறு ஊற்றிக்கோங்க. வேண்டான்னா அவாய்ட் பண்ணிடலாம். இப்போ சூப்புன்னுச்சா இவ்வளோ திக்காக இருந்தால் நல்லா இருக்காது, டைல்யூட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி சேர்த்துக்கிறேன். ஏன்னா இன்னும் கொஞ்சம் கார்ன் இதிலே வேகும், திக்காகும். நம்ம கார்ன்ஃப்ளவர் வேறு ஊற்ற போகிறோம். அதனால் கொஞ்சம் நிறையவே தண்ணி ஊற்றிக்கலாம். அது கொதிக்கும்போது கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் கரைச்சிக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர். இங்கே பாருங்கள், நல்லா, ஏன்னா இது திக்னஸ் கொடுக்கும் சூப்புக்கு, ப்ளஸ் ஒரு டேஸ்ட்டும் வரும். இந்த கார்ன்ஃப்ளவர் நிறைய சூப்பில் இது சேர்ப்பாங்க. அதுவும் இந்த 5 ஸ்டார் ஹோட்டல்லலாம் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து தான் சூப்பே செய்வாங்க. அது ஒரு குழகுழப்பு தன்மை வரும். இப்போ இதை சேர்த்துடுறேன். இப்போவே உங்களுக்கு தெரியும் பாருங்கள், அது ஊற்ற நேரத்துக்கு திக்காகும். அந்த ஒரு ஷைனிங் வரும் சூப்புக்கு, மெயினாக ஷைனிங் வரும். இதிலே கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுடுறேன். எப்போவுமே வந்து சூப் வைக்கும்போது நீங்கள் பக்கத்தில் மிளகும் உப்பும் வச்சுருங்க. சர்வ் பண்ணும்போது வச்சுட்டிங்கன்னா யாருக்கு தேவையோ எவ்வளோ காரம் வேணுமோ போட்டுப்பாங்க. சர்வ் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்வீட் கார்ன் எடுத்து வச்சுருக்கு, வேக வச்ச ஸ்வீட் கார்னு, அதை மேலே தூவி அப்படியே சர்வ் பண்ண வேண்டியது தான். இப்போ பாருங்கள், ரெடி ஆகிடுது. எப்படி இருக்குது பாருங்கள், எல்லோ, ஆரஞ்சு, க்ரீன் எல்லாம் சேர்ந்தா மாதிரி இருக்குது. குடிக்கவே ஆசையாக இருக்கும்ல. இப்போ பாருங்கள், பவுலில் டிஸ்ப்ளே பண்ணிவிடுவோம். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கிளாஸ் பவுலில் கொடுக்காதீங்க. நாங்கள் கிளாஸ் பவுலில் காமிக்கிறோன்னு நீங்கள் வந்து ஏதாவது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோ இல்லை பிளாஸ்டிக் எதுனா கொடுங்க. இப்போல்லாம் நம்ம பிளாஸ்டிக்கும் அவாய்ட் பண்ணுறோம். ஸோ இது மேலே வந்து கார்ன் கொஞ்சம் போட்டுடணும். இந்த வேக வச்ச கார்ன் நான் வச்சுருந்தேன்ல எடுத்து, அது நம்ம சாப்பிடும்போது க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும். ஸோ ஸ்வீட் கார்ன் சூப்பு ரெடி ஆகிடுது.
இப்போ அடுத்த சூப் பார்க்கலாம். இன்னொரு சூப், இது கிளியர் சூப். இது அதாவது சூப்புனாலே ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் வந்து ஃப்ளேவர்ஸ் வேறு வேறு மாதிரி இருக்கும். இப்போ அதுக்கெலாம் நான் வந்து எண்ணெய் போட்டேன், இதுக்கு வந்து பட்டர் போடுறேன். இந்த பட்டரில் காய் வதங்கினாலே வெண்ணெயில் வதங்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் பூண்டு, அதான் டிஃப்ரெண்ட்டாக டெய்லி ஒன்று ஒன்று செய்து கொடுக்கலாம். இஞ்சி ரொம்ப கொஞ்சம் தான், இஞ்சியும் பூண்டும் ரொம்ப கொஞ்சம் சேர்த்தா போகிறோம். வெங்காயம், உப்பு போட்டுக்கலாம். கேரட், பீன்ஸ். இந்த காய் போடுறது மாத்திரம் யாருக்கு எது ரொம்ப பிடிக்குமோ அதை நிறைய போட்டுக்கோங்க. கோஸ், இப்போ கார்ன் சூப்னா நம்ம வந்து கார்ன் சேர்த்தோம், அதனால் அந்த சூப் வந்து எல்லோவாக இருக்கும். இதில் எதுவும் சேர்க்க போகிறதில்ல, அதனால் இது வந்து ஒயிட்டாக இருக்கும். அதான் கிளியர் சூப். இது வெறும் கார்ன்ஃப்ளவர் தான் கரைச்சி போட போகிறேன். இப்போ மிளகுத்தூள் சேர்க்கும்போது இதுலேயும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், நீங்கள் குடிக்கும் போதும் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் போட்டுடுறேன், ஏன்னா காயிலெல்லாம் கொஞ்சம் ஏறும்ல, மிளகுத்தூள் டேஸ்ட் வரும். தண்ணி ஊற்றிடுறேன். இப்போ இப்படியே குடித்தா வந்து வெறும் தண்ணியில் காய் போட்டு குடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறோம். திக்னஸும் வரும், குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். கார்ன்ஃப்ளவர் கரைச்சிக்கலாம். இந்த ஷைனிங் வரும் பாருங்கள். இப்போ வெறும் தண்ணியில் கொதிக்கிற மாதிரி இருக்குது, கார்ன்ஃப்ளவர் போட்ட உடனே திக்னஸும் வரும், ஷைனிங்கும் வரும். அது குழகுழப்பு தன்மை இருக்குல்ல, அதுதான் அந்த ஷைனிங். கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க, இல்லைனா அதில் கட்டி வந்துடும். அதுக்கு தான் தனியாக கரைச்சிக்கிறது. இல்லைனா அதுலேயே போடலாம்ல, அது போடக்கூடாது, போட்டாக்கா கட்டியாக ஆகிடும். இப்போ பாருங்கள் கரைச்சாச்சு. தண்ணி பாருங்கள், வெறும் தண்ணியில் காய் கொதிக்கிற மாதிரி இருக்குது. இப்போ இதை ஊற்றினோடனே பாருங்கள் திக்காகிடும், ஒரு ஷைனிங் வந்துடும். இதில் ஊற்றுறேன். கலரே மாறுது பாருங்கள். வருதா, அந்த குழகுழப்பு தன்மை வருதா, வெறும் தண்ணி மாதிரி இல்லாமல். இப்போ உங்கள் வீட்டில் 4 மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னா, இதில் காய் ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா தண்ணி சேர்த்து கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மறுபடியும் கரைச்சி ஊற்றிக்கலாம். சூப்பை பொறுத்த வரையிலும் இப்போ நிறையா ஆயிடுத்துன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. வச்சுட்டு மறுபடியும் இந்த மாதிரி சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணும்போது மட்டும் சிம்மில் வச்சு தான் சூடு பண்ணணும் சூப்பு, இல்லைன்னா அதில் இருக்க விட்டமின்ஸ்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் சூப் சூடு பண்ணும்போது மாத்திரம் தகன்னு எரிய விடாமல் கேஸை சிம்மில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க. ஸோ இது கிளியராக இருக்குது பாருங்கள், எந்த கலர் வரல, அதுக்கு தான் இதுக்கு கிளியர் சூப்புன்னு. அந்த மாவு கொஞ்சம் வேகட்டும்,
கார்ன்ஃப்ளவரு. ஏன்னா பச்சையாக இருந்தால் ஸ்மெல்லும் வரும், வயிற்றுக்கும் நல்லது இல்லை. அதனால தான் கொஞ்சம் நேரம் கிண்டிக்கிட்டு இருக்கேன். எப்படி இருக்குது பாருங்க. இப்போ தெரியுதா குழகுழப்பு? தண்ணி எடுத்து ஊற்றுனா இப்படி வராது, தண்ணியில் காய் போட்டு குடிக்கிற மாதிரி இருக்கும். இது கஞ்சி மாதிரி இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ இறக்கிடலாம். சூப் ரெடி. கிளியர் சூப், இதுக்கு பேர் கிளியர் சூப். இப்போ பாருங்கள், சூப் பவுலில் ஊற்றிடுறேன். ஸோ நம்ம கார்னிஷே பண்ண வேண்டாம், அதுலேயே வந்து உங்களுக்கு காயெல்லாம் இருக்கிறதால அழகாக தெரியுது பாருங்கள். அதனால் அதுக்கு கார்னிஷிங் வேணாம். வேணும்னா கொத்தமல்லி தூவிக்கோங்க. நான் பசங்க எங்கே கொத்தமல்லி எல்லாம் வாயில் ஆட்டுதுன்னு எடுப்பாங்க, இப்படியே கொடுத்துருங்க. இதுவே நல்லாயிருக்கும். காய் க்ரன்ச்சியாக இருக்கும் கொஞ்சம் இதில், ஏன்னா கொஞ்சம் தானே வதக்குனேன், அதனால் க்ரன்ச்சியாக இருக்கும். அப்படியே கொடுத்துருங்க. அதே போல் இப்போ நம்ம என்னென்ன காய் சேர்க்குறோமோ அதாவது சத்தை பார்த்து சேருங்க. ஒரு நாள் கேரட் சேர்த்தா ஒரு நாள் பீட்ரூட் சேருங்க. இப்போ பீட்ரூட் சேர்த்தா இது கலர் மாறிடும். அதனால் கிளியர் சூப்புக்கு மட்டும் பீட்ரூட் சேர்க்காது. பேர் கிளியர் சூப்புன்னு வச்சுட்டு நம்ம கலர் சேர்த்தா நல்லா இருக்காது. இதுக்கு மட்டும் நீங்கள் வெள்ளையாக இருக்க காய், இந்த மாதிரி பச்சையாக இருக்க காய், ஆரஞ்சு இந்த மாதிரி சேருங்க. கலர் கொடுக்குற காயை சேர்க்காதீங்க. பீட்ரூட் வந்து போட்ட உடனே ஒரு சின்ன பீஸ் போட்டால் கூட உங்களுக்கு கலர் வந்துடும், அதனால் அதை போடாதீங்க. கேரட்டுன்னா உங்களுக்கு விட்டமின் ஏ, நல்ல கண் பார்வைக்கு நல்லதுன்னுவாங்க. அதனால் நிறைய போடுங்க. கேரட் வந்து துருவி போடுங்க, அப்படி வெட்டி போடல, குட்டி குட்டியாக போடல அப்படின்னா துருவி போட்டுடுங்க. அது வந்து வாயில் ரொம்ப அகப்படாது, சாப்பிட்ருவாங்க. இதில் பீன்ஸில் வந்து ஃபைபர், அதனால் கான்ஸ்டிபேஷன்லாம் தவிர்க்கும் பீன்ஸு. அதனால் பீன்ஸு சேர்த்துக்கோங்க. கோஸ் வந்து விட்டமின் சின்பாங்க. விட்டமின் சி வந்து நம்ம ஸ்கின்னுக்கெலாம் கூட நல்லது. நம்ம கால்சியம் சத்து அதெல்லாம் கூட இருக்குது கோஸில், அதனால் கோஸை சேர்த்துக்கோங்க. எந்தெந்த சூப்புக்கு எது எது சேர்க்கணும் நீங்கள் சூப் செய்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். நிறைய இப்போ யூடியூப்பில் வருது, அதை பார்த்தே நீங்கள் எது எது இருக்குதுன்னு பார்த்துட்டு அந்த மாதிரி சேர்த்து கொடுங்க. கார்ன்ஃப்ளவர் வந்து ஏன் எல்லா சூப்லேயும் சேர்க்குறோம், நல்லதா கெட்டதா அப்படின்னு நினைப்பீங்க. கார்ன்ஃப்ளவர் வந்து ஒன்றுமே இல்லை, ரீஃபைண்டு மைதா தான். அது நல்ல ரீஃபைண்ட் ஆனது, ஒன்றும் செய்யாது நமக்கு. அதில் சேர்க்கறதுல ஒன்றுமே தப்பு இல்லை. சில சமயம் உங்களுக்கு கார்ன்ஃப்ளவர் இல்லை வீட்டில் அப்படின்னா மைதா கொஞ்சம் கரைச்சி ஊற்றிக்கோங்க, அதையும் சேர்த்துக்கலாம். சப்ஸ்டியூட் மாதிரி மைதா கொஞ்சம் கரைச்சி சேர்த்துக்கோங்க. அப்புறம் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது விதவிதமான கப்பு வாங்கி வச்சுக்கோங்க. இந்த சூப் பவுல்ஸ்ன்னு நிறைய விற்கிது, கலராக. அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா மெலமைன், பிளாஸ்டிக் வேண்டாம், அவாய்ட் பண்ணலாம். இந்த கிளாஸ் கொடுக்க வேண்டாம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையே ஷேப்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. அந்த ஸ்பூன் காமிச்சேன் நான், சூப் ஸ்பூனு, அது வாங்கி வச்சுக்கோங்க. அதெல்லாம் கொடுத்தீங்கனாலே அவங்க இஷ்டமாக குடிப்பாங்க. ஒரு நாளைக்கு ஒரு பவுலில் ஊற்றி இது இந்த சூப் அந்த சூப்புன்னு சொன்னீங்கன்னா பழக்கம் ஆகிடும். நீங்கள் சின்ன குழந்தையிலேருந்து கொடுத்தீங்கன்னா சூப்பு குடிக்கிறதுக்கு அதுங்களுக்கு அதே பழக்கம் ஆகிடும். அதே போல் சாப்பாட்டுக்கு முன்னாடி கொடுத்துருங்க. இது ஆக்சுவலாக வந்து சூப்புன்றது அப்பிடைசர்னு வாங்க, தூண்டி விடும், நம்மளோட பசியை வந்து தூண்டி விடும். சாப்பிடாத குழந்தைங்களுக்கு சும்மா ஒரு சின்ன பவுலு, நம்ம இப்போ இவ்வளோ காமிக்கிறோம், இது பெரியவங்களுக்கு குட்டி பவுலில் சும்மா 2 டீஸ்பூன் 3 டீஸ்பூன் அப்படி பழக்கம் பண்ணுங்கள். பழக்கம் பண்ணிட்டீங்கன்னா அதுங்க பழக்கம் ஆகிடுச்சுன்னா அவங்களே கேட்டு வாங்கிப்பாங்க. அது கூட ஏதோ ஒரு பிஸ்கெட்டோ இந்த மாதிரி ஏதாவது ஸ்நாக்ஸோ வச்சுட்டு அது கொடுத்தீங்கன்னா இன்னும் இஷ்டமாக சாப்பிடுவாங்க. ஸோ இந்த சூப்பெல்லாம் வந்து ரெகுலராக வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இல்லை வாரத்தில் கண்டிப்பாக ஒரு 3 நாளாவது குடிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஹெல்த்து நல்லா மெயின்டைன் பண்ணலாம். சின்ன வயசுலேருந்தே பழக்கி விட்டுட்டிங்கன்னா நல்லது. இதெல்லாம் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீட்டில் செய்து பாருங்கள், செய்து அசத்துங்க. நன்றி, வணக்கம். Thank you.